ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு செய்து வருகிற நன்மைகளை எண்ணி துதிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இனி வருகிற நாட்களில் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்வில் ஒரு மாறுதலான காரியத்தை ஏற்படுத்துகிறது நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அநேக நாட்களாக ஜெபித்திருக்கலாம். தேவ சமூகத்திலே தேவனே எனக்கு ஒரு மாறுதல் வர வேண்டும் என்று நீங்கள் காத்திருந்திருக்கலாம். அந்த மாறுதல் வருமா வராதா என்று பல நேரங்களிலே அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய கைகளை பிடித்து சொல்லுகிறார், ஒரு மாறுதலை உண்டாக்குகிற தேவன் உங்கள் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். மாறுதலை உண்டாக்குகிற தேவன் உங்கள் கைகளை பிடித்து சொல்லுகிறார், நீங்கள் அந்த மாறுதலை காணப்போகிறீர்கள். தேவனே அதை ஏற்படுத்துகிறார். தேவன் உண்டாக்குகிற மாறுதல் எவண்ணமாக இருக்கும், அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? வேதத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் என்னால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்று உண்டோ என்று வினாவின காட்சிகளை பார்க்க முடிகின்றன. அது மட்டுமல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கின்றன. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மாறுதலை தேவன் உங்களுக்கு தந்து உங்கள் இருதயம் மகிழும்படியாக, பூரித்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாக அப்படிப்பட்டதான நிறைவான நாட்கள் உங்கள் முன்பாக காத்திருக்கிறது. நீங்கள் துயரப்பட்டது போதும், துவண்டு போனதும் போதும், கண்ணீர் வடித்ததும் போதும், கவலைகளை சுமந்ததும் போதும். அதற்கு பதிலாக பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேல் மனதுருகி தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ண போகிறார். சரி, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்குகிற மாறுதல் எவ்வண்ணமாக இருக்கின்றன? இதை குறித்து எஸ்தரின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது காரியம் மாறுதலாக முடிந்தது என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியம் மாறுதலாக முடிந்ததுக்கு யார் காரணம்? யாருடைய செயல்? சற்றே நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இன்னும் கூட தேவனாகிய கர்த்தர் இதைத்தான் நினைப்பூட்டுகிறார். அந்த ஜனத்திற்கு நான் இறங்கினேன், அவர்களை வாழ வைக்கும்படியாக, அவர்களுக்கு எதிராக இருந்த சூழ்ச்சிகளை முறியடிக்கும்படியாக, மரண போராட்டத்திற்கு தப்புவிக்கும்படியாக காரியங்களை மாறுதலாய் உருவாக்கின தேவன் நான் அல்லவா என்று தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார். இப்படிப்பட்ட அதிசயமான தேவன் நமக்கு தகப்பனாக இருப்பது எத்தனை பெரிய பாக்கியம், எத்தனை பெரிய மகிழ்ச்சி, எத்தனை பெரிய சந்தோஷம். சரி, இன்று உங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒரு மாறுதல் புறப்பட்டு வரும். ஒருவேளை உடைக்கப்பட்ட அனுபவங்கள் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் மாறுதலை காண்பீர்கள். எல்லாம் தோற்று போன நிலைமையில், துவண்டு போன நிலைமையில் புலம்பிக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் மாறுதலை காண்பீர்கள். மறுபக்கம் சிறுமைகள், நிந்தைகள் எல்லாம் எங்களை மூடிக்கொண்டிருக்கிறது பிரதர். ஒரு நாளும் மனதிலே அமைதி என்பதை பார்க்க முடியவில்லை என்று சொல்லி உங்கள் மனம் அங்கலாய்த்து கொண்டிருக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நல்ல மாறுதலை உங்கள் எல்லைகளுக்குள் தேவன் கொண்டு வர போகிறார். கைகளை தட்டி கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்த தொடங்குங்கள். அந்த செயலின் வல்லமை வெளிப்படுத்துகிற தேவன் கிரியை செய்யும்படியாக உங்கள் அருகில் நின்று கொண்டிருக்கிறான். சரி, தேவன் உண்டாக்கின மாறுதலை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? யாத்திராகம புத்தகம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது ஒரு சோகமான சம்பவம் அங்கே காணப்பட்ட அந்த நிலையை சற்று நாம் கவனிக்கலாமா? அவர்கள் மாராவில் வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. இங்கே வாசிக்க கேட்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் நடுவில்
ஒரு மிகப்பெரியதான தேவையோடு இஸ்ரவேல் ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த தேவைக்கு நடுவில் அவர்கள் மாறா என்கிற ஒரு இடத்திற்கு வந்தபோது அவர்கள் எதிர்பார்த்ததான தாகத்தை தீர்க்கக்கூடிய தண்ணீரை கண்டுவிட்டார்கள். மிகுந்த ஒரு மகிழ்ச்சி, தண்ணீர் கிடைத்து விட்டது, தண்ணீர் கிடைத்து விட்டது, தண்ணீர் கிடைத்து விட்டது. சரி என்று அந்த தண்ணீரை அள்ளி பருகும் போது அப்பொழுதுதான் வினைகளை புரிந்து கொள்ள முடிகின்றன. கசந்த தண்ணீர், கசந்த தண்ணீர் அவர்கள் கண்களினால் பார்க்கும்போது நன்றாக தெரிகின்றன. ஆனால் அருகில் சென்று பருகின போது அது கசப்பாக புரிகின்றன. இப்படித்தான் சில தேவனுடைய பிள்ளைகள் சொல்வார்கள், ஐயா நன்றாக தான் இருந்தது, நிறைவாக தான் இருந்தது, மேன்மையாக தான் இருந்தது, கம்பீரமாகத்தான் இருந்தது, எல்லாம் புதுமையாக இருந்தது, தேவனுடைய செயலாக இருந்தது, இருந்தது இருந்தது, ஆனால் இன்றைக்கு அது கசந்ததாக இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை சற்று நாம் திரும்பி பார்ப்போம். எத்தனையோ காரியங்களை பார்த்து மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்று நீங்கள் சொல்லியிருக்கலாம். அதே மகிழ்ச்சி துளைக்கப்பட்டதை போல் மறுபக்கத்தில் அது கசந்த ஒரு அனுபவமாக இருக்கும் என்று சொன்னால் அதை மாற்றி அமைக்கிற தேவனுடைய சமூகம் உங்களுக்கு தெரிய வேண்டும். கசப்பை மாற்றுவதற்காக அநேக காரியங்களை உலகிலே கையாளுவார்கள். ஆனால் அன்று ஒன்றும் கையாள முடியாத அந்த நேரத்தில் மோசே ஒரே ஒரு காரியத்தை செய்கிறார். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கும்படியாக நிற்கிற காட்சி சற்று கவனித்து பாருங்கள். இந்த உலகிலே தோன்றின ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு விதமான வழிகளிலே புறப்பட்டு எதையாகிலும் சாதிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். உங்களுக்கும் எனக்கும் சாதித்து நிறைவானதை ஏற்படுத்துகிறது நம்முடைய திறமை அல்ல, தேவனுடைய கிருபையும் செயல் என்பதை மறந்து விடாதீர்கள். அன்றைக்கு மோசேக்கு தெரியும், எனக்கு ஒரு தேவன் உண்டு, அந்த தேவனை நோக்கி நான் பார்ப்பேன் என்று சொல்லி அவர் ஜெபிக்க தொடங்குகிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் நாட்களை சற்று நீங்கள் திரும்பி பாருங்கள். கசந்த அனுபவத்தையே நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். மோசே அப்படி பார்க்கவில்லை, மோசே அப்படி பார்க்கவில்லை. நீங்களோ அதையே பார்த்து பார்த்து மனம் அடிவாகி சோர்ந்து போயிருக்கிறீர்கள். மோசே எதை பார்த்தான்? அதை மதுரமாய் மாற்றுகிற தேவனை நோக்கி பார்த்தான். அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். இன்னும் தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், மோசேக்கு நான் மறுமொழியாக செயல்பட்டு இருப்பேன் என்று சொன்னால் ஏன் நான் உங்களுக்கு செயல்படக்கூடாது? என்னை நோக்கி பாருங்கள், நான் உங்களுக்காக செயல்படுகிற கர்த்தர் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் உங்கள் அருகில் தோன்றி பேசிக் கொண்டிருக்கிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாருடைய கண்களும் அந்த தண்ணீரையே பார்த்து கொண்டிருக்கும் பொழுது மோசேயினுடைய கண்கள் மட்டும் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்க தொடங்கியது. உலகில் யாரும் எவரும் எதையும் எப்படியும் பேசட்டும், பேசுகிறவர்கள் பேசத்தான் செய்வார்கள். ஆனால் அதை மாற்றி அமைத்து வெற்றியை தருகிற தேவனை நோக்கி நீங்கள் பார்க்க இன்றைக்கு தீர்மானிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறான். சரி, நடந்தது என்ன? வேதத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது யாத்திராகமம் 15:25 வாசிக்க கேட்கும் பொழுது வேதம் இவ்வண்ணமாக சொல்கின்றன. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமாக மாறிற்று. இந்த காரியங்களை சற்று நீங்கள் கவனித்து பாருங்கள். பரலோகத்தில் இருந்து ஒரு செய்தி புறப்பட்டு வருகிறது இனிமைக்காக. இப்பொழுது யோசித்து பாருங்கள், ஏன் மோசே ஜெபித்த போது கர்த்தர் கேட்டு மறு உத்தரவு கொடுத்தாராம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, அந்த மோசேக்கு தேவன் பதில் கொடுத்திருப்பார் என்று சொன்னார். அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட உங்களுக்கு பதில் கொடுக்காமல் இருப்பாரா? பதில் கொடுக்காமல் இருப்பாரா? பிரதர், நான் ஜெபித்து பார்த்தோம் பிரதர், பதில் வரவில்லை, பதில் வரவில்லை. சரி,
தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? மோசேக்கு கர்த்தர் ஒரு மரத்தை காண்பித்தார். அதை வெட்டி எடுத்து அந்த கசந்த தண்ணீரில் போட்ட உடனே ஒரு இனிமை பிறக்க தொடங்குகிறது. சற்று யோசித்து பாருங்கள். யாருமே நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள், எவருமே நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாறுதலை உண்டாக்க போகிறார். நீங்க நினைத்தே பார்த்திருக்க மாட்டீங்க. இப்படி மாறுமா பிரதர்? நீங்க நினைத்தே பார்த்திருக்க மாட்டீங்க. இப்படி மாறுமா என்று சொல்லி தேவன் அப்படிப்பட்ட செயலை தொடங்குகிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? என்னால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்று உண்டோ? ஒன்று உண்டோ? ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியில உலாவின நாட்களில் கசந்த அனுபவத்தோடு கூட எண்ணற்ற மக்கள் அவரை தேடி வந்த போது இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை அந்த ஜனங்களை குணமாக்கினது. இனிமையான வாழ்வை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த காட்சிகளை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. இந்த நாளிலும் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி எத்தனை பேர் பார்க்க போகிறீர்களோ அத்தனை பேருடைய வாழ்விலே இனிமையான காரியத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுப்பது நிச்சயம், நிச்சயம், நிச்சயம். சத்துரு வெக்கப்பட்டு போக போகிறான். ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியமாய் கிரியை செய்கிற தேவன் அல்லவா? அன்றைக்கு மோசேக்கு மரத்தை காண்பித்ததை போல நீங்கள் தப்பிக்கொள்ளும்படியான போக்கை தேவன் நிச்சயம் உங்களுக்கு காண்பிப்பார். நீங்கள் நிறைவானதை பார்க்கத்தக்க வண்ணமாக தேவன் தம்முடைய வல்லமையை உங்களுக்காக வெளிப்படுத்துவார். சோர்ந்து போயிருக்கிற என கண்பான உள்ளமை, இன்றைக்கு நீங்கள் பலன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். எனக்கு ஒரு தேவன் உண்டு, அவரை நோக்கி நான் பார்க்க போகிறேன் என்று எத்தனை பேர் தீர்மானிக்கிறீர்களோ அத்தனை பேருடைய வாழ்விலும் பரலோகத்தில் இருந்து இனிமையான ஒரு காரியம் புறப்பட்டு வரும். கசந்த அனுபவம் மாற்றப்படும். அதற்கு பதிலாக மதுரமானதை உங்களுடைய கண்கள் கண்டு தேவனாகிய கர்த்தரை துதிக்க போகிறது, ஆர்ப்பரிக்க போகிறது. இப்பொழுது தேவனுடைய சமூகத்திற்கு வந்து நடந்து முடிந்ததையெல்லாம் மறந்து விடுவோம். மோசேக்கு பதில் கொடுத்த கர்த்தர் எனக்கு உண்டு என்று சொல்லி வாயினால் அறிக்கையிட்டு தேவ சமூகத்திலே ஜெபிப்பதற்கு தீர்மானிப்போம். தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி உங்களை மகிழ்விக்கிறதை பார்க்க முடியும். சரி, தேவனாகிய கர்த்தர் மாறாவிலே ஒரு மாற்றத்தை உண்டாக்கி மதுரத்தை காண்பித்து கொடுத்தார். மறுபக்கம் ஆண்டவராகிய தேவன் உண்டாக்குகிற மாற்றம், அதை குறித்து வேதத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்க கேட்கும் பொழுது சற்றே நீங்கள் கவனியுங்கள். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியத்திற்கு போய், இங்கே வாசிக்க கேட்கும் பொழுது சவுலை பற்றி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. மிகுந்த செல்வந்தர், பக்தி வைராக்கியம் உடையவர், கல்விமான், அறியப்படுகிறவர். அன்றைய எருசலேம் முழுவதும் எல்லாராலும் அறியப்படுகிற நபராக காணப்பட்டார் சவுல். அவருடைய வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தோடு கூட புறப்படுகிறார். அவருடைய லட்சியத்தை தேவன் முடிவு கட்ட தீர்மானம் பண்ணினார். அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். உலகிலே அநேகர் நமக்கு எதிராக புறப்பட்டு வந்து சில காரியங்களை செய்ய நினைக்கலாம். சவுல் நினைத்தது என்ன? தேவனுடைய சீசர்களை, தேவனுடைய ஜனத்தை சீறி பாய்ந்து பயமுறுத்தி கொலை செய்யும்படியாக இப்படிப்பட்ட ஒரு பெரும் கூட்டம் அன்றைக்கு எழுப்பின காட்சிகளை பார்க்க முடிகின்றன. அதை தலைமை தாங்கி நடத்தும்படியாக தர்ச்சி பட்டணத்தான சவுல் தமஸ்கு பட்டணத்திற்கு விரைந்து போகிறார். சவுலுடைய வாழ்க்கையில் யாரும் கேட்க முடியாது என்று அவர் நினைத்துக் கொண்டிருந்தார். பரலோகம் சவுலுடைய செயல்களை கவனித்துக் கொண்டே இருந்தன. பல நேரங்களில் பயமுறுத்துதல், சீறி பாய்ந்து புறப்பட்டு வருவார்கள். நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராக அநேக துயரங்களை ஏற்படுத்த புறப்பட்ட அநேக செயல்கள், வினைகள் இந்த உலகில் நடக்கத்தான் செய்யும். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? அவர் உங்களை விசாரிக்கிற தேவன் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது.
உங்கள் இருதயம் கலங்காமல் தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. மரண பரியந்தமும் நடத்துகிற தேவன் நமக்கு இருக்கிறார். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் உங்கள் அருகில் நின்று கொண்டிருக்கிறபடியினால் உங்களுக்கு எதிராக சீறி பாய்ந்து வந்த சில சம்பவங்களை கண்டு நீங்கள் ஒடுங்கி பயந்து கொண்டிருக்கிறீர்கள். புறப்பட்டு வரும் என்று சிலர் சொன்ன வார்த்தைகள் உங்கள் இருதயத்தை காயப்படுத்தி கலங்க பண்ணுகிறது. அதையே எண்ணி எண்ணி நீங்கள் புலம்பிக் கொண்டிருந்தீர்கள். சர்ச்சு பட்டணத்தானாகிய சவுல் சபைகளுக்கு துயரம் 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 கொடுக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டே இருந்தார். அதே சவுளுடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் குறுக்கிட வேண்டும் என்று அவர் நினைத்தார். மாறுதலுக்கான காரியத்தை பரலோகம் ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். சில நேரங்களிலே சில சூழ்நிலைகளை பேசி நம்மால் முடிக்க முடியாது. ஆனால் நமக்காக பரலோகம் பேசும் என்று சொன்னால் அடங்காத மனிதனும் அடங்கத்தான் செய்வான். முடியாத காரியங்களும் முடிவுக்கு வரத்தான் செய்யும். யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு மனிதனுடைய செயல் உங்களை அதிகமாக நாளுக்கு நாள் சோர்வடைய பண்ணுகிறது. இந்த வினைகளை நினைத்து நினைத்து உங்கள் இருதயம் காயப்பட்டு காயப்பட்டு மிகுந்த துயரத்தினால் நீங்கள் நிறைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு தேவன் உங்கள் காயங்களை கட்டி ஒரு அதிசயமான மாறுதலை தேவன் ஏற்படுத்துவார். அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். தேவன் என்னை விடுவிப்பார், தேவன் என் பட்சத்தில் இருந்து கிரியை செய்வார் என்றே நீங்கள் அறிக்கையிட வேண்டும். அன்றைக்கு நடந்தது என்ன? சபைக்கு உபத்திரவத்தை ஏற்படுத்த நினைத்த தர்சு பட்டணத்தானாகிய சவுலை தேவன் கவனித்துக் கொண்டே இருந்தார். அந்த சவுலோடு கூட தேவன் குறுக்கிட ஆரம்பிக்கிறார். சவுல் நினைத்தது என்ன? இன்னும் கொஞ்ச நேரத்திற்குள்ளாக சபைகள் வேதனையை அனுபவிக்க போகிறது என்று சவுல் நினைத்தார். சீசர்கள் எல்லாரும் கொலை செய்யப்பட போகிறார்கள் என்று சவுல் நினைத்துக் கொண்டிருக்கிறான். பல நேரங்களிலே இந்த உலகிலே சில மக்கள், நண்பர்கள், உறவினர்கள் அவர்களுக்கு இருக்கும் திறமைகளை வைத்து உங்களுக்கு எதிராக நினைத்துக் கொண்டிருப்பார்கள். எதையாகிலும் செய்து விடலாம், இவர்களை ஒடுக்கி விடலாம், சாதித்து விடலாம், வெறுமையாக்கி விடலாம், ஏமாற்றி விடலாம், துரத்தி விடலாம் என்று நினைப்பார்கள். வேதம் என்ன சொல்கிறது? நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து தேவன் அறிகிறாராம். பல நினைக்கக்கூடியவர்கள் உண்டு, என்னை யாரும் கண்டுகொள்ள முடியாது, பார்க்க முடியாது. ஹலோ பிரதர், சிஸ்டர், தேவன் உடைய நினைவை தூரத்திலிருந்து அறிகிறார். அன்றைக்கு சவுலுடைய நினைவு மிகுந்த ஒரு சீரிப்பாய்கிற அனுபவமாக இருந்தது. அதை தேவன் முடக்கி போட்டார், முடக்கி போட்டார். பல நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படுகிற காரியங்களை தேவனே முடக்கி போடுவார். சில ராஜ்யங்கள் எழும்பி தேவ பிள்ளைகளை ஒடுக்க நினைக்கும் போது அந்த ராஜ்யங்களை தேவன் முடக்கி வைப்பார். இப்பொழுது சற்று நீங்கள் யோசித்து பாருங்கள். யாருமே நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள், இந்த சவுலை யார் சந்திப்பார், இந்த சவுலை யார் சந்திப்பார். நீங்கள் கேட்கிறீர்கள், இந்த பிரச்சனைக்கு எப்பொழுது முடிவு வரும், எவ்வளமாக வரும், என்றைக்கு நான் ஒரு தீர்வை காண்பேன், என்றைக்கு என்னுடைய இருதயம் ஆர்ப்பரிக்கும் என்று ஏக்கத்தோடு தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய உள்ளமே, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் முடிவை உண்டாக்கினார், மாற்றத்தை ஏற்படுத்த நினைத்தார். தர்சு பட்டணத்தானாகிய சவுல் தமஸ்கு பட்டணத்தை நோக்கி வேகமாக போகிறார். பரலோகம் வேகமாக குறுக்கிட்டது. இனி வருகிற நாட்களில் ஆண்டவர் சிலருக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, வேகமாக தேவனுடைய செயலை நீங்கள் காணப்போகிறீர்கள். தேவன் உங்களுக்கு துரிதமாக சில நன்மையான காரியங்களை செய்து முடிக்க போகிறார். அதைத்தான் அவ்வனமாக வேதம் சுட்டி காட்டுகிறது. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் தமஸ்கு பட்டணத்திற்கு சவுல் வந்தபோது நிறுத்தினார். நிறுத்தினது மட்டுமல்ல, துயரத்தை ஏற்படுத்துவேன் என்று சொன்ன சவுலை முடக்கி போட்டார். இது எத்தனை பெரிய ஆச்சரியம்! யாராலும் எவராலும் செய்ய முடியாது என்று சொல்லி
மிகுந்த ஆணவத்தில் இருந்ததான சவுலுடைய காரியத்தை தேவன் அடக்கி முடிவுக்கு கொண்டு வந்தார். இப்பொழுது யோசித்து பாருங்கள், உங்களுக்கு எதிராக செயல்படுகிற ஒவ்வொரு கூட்டத்தையும் தேவன் அடக்குவார், அமர பண்ணுவார், வெற்றியின் பாதையிலே உங்களை நடத்துவார். சரி, தேவனாகிய கர்த்தர் சவுலுடைய வாழ்க்கையில் எவ்வளமாக மாறுதலை ஏற்படுத்தினார் என்பதை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சற்றே நீங்கள் கவனியுங்கள். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். இந்த செய்தியை கேட்கும் எனக்கு அன்பானவர்களே, சீறி பாய்ந்து துயரத்தை கொடுக்க நினைத்த மனிதன் அப்படியே மாறிவிட்டான். ஒரு குழந்தையை போல மாறிவிட்டான். எந்த மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அதே மார்க்கத்தை உயர்த்துகிற ஒரு மனிதனாக தேவனாகிய கர்த்தர் மாறுதலை உண்டாக்கினார். கொஞ்சம் சில காரியங்களை யோசித்து பாருங்கள். நீங்கள் சிலதை பார்த்து என்ன செய்வது, ஒன்றுமே புரியல பிரதர், என்ன செய்வது என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள். தேவன் தான் செயல்பட வேண்டும். அன்றைக்கு சவுலுக்காக செயல்பட்டார். சவுலை பவுலாய் மாற்றினார். பவுலை பரலோக செய்தியை அறிவிக்கிற ஒரு மனிதனாக தேவன் மாற்றினார். என கண்பானவர்களே, இது யாரால் நடந்தது, எப்படி நடந்தது? தேவனே இதை நடத்தினார். இதைத்தான் தேவன் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். இந்த சவுலை நான் பவுலாக மாற்றினேன். சபைக்கு துயரமாயிருந்த சவுல் ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டார். தேவனுக்கு எதிராக செயல்பட்ட சவுல் ஆசீர்வாதமாக மாறுபடியாக தேவன் ஏற்படுத்தினார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய சூழ்நிலைகள் அனைத்தையும் மாற்றி ஒரு புதியதான ஒரு காரியத்தை ஏற்படுத்தி ஒரு நிறைவான பாதையை உங்களுக்கு கொடுக்கும்படியாக தேவன் சித்தம் வைத்திருக்கிறார். நீங்கள் ஒடுங்கி போவது இல்லை, நிச்சயம் மாறுதலை காண்பீர்கள். சவுல் பவுலாய் மாறினதை போல் உங்களுடைய வாழ்வில் ஒவ்வொன்றிலும் தேவன் ஒரு மாறுதலை ஏற்படுத்துவார். ஒவ்வொன்றிலும் நீங்கள் இருக்கிற இடத்தில், நீங்கள் பேசி தீர்மானித்த சில காரியத்தில், நீங்கள் நம்பிக்கையோடு ஜெபித்த காரியத்தில், ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தில், தேவனுடைய சமூகம்தான் தஞ்சம் என்று காத்திருக்கிற காரியத்தில் தேவன் ஒரு மாறுதலை உண்டாக்குவார். மாறுதலை உண்டாக்குவார். எத்தனை பெரிய ஆச்சரியம்! மூன்றாவது தேவன் உண்டாக்குகிற ஒரு மாற்றத்தை குறித்து மத்தேயுவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சற்றே நீங்கள் கவனியுங்கள். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களையும் அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். ஒரு நாள் இந்த பூமியிலே இயேசு ராஜா உலாவின நாட்களில் எண்ணற்ற ஜனங்கள் அவர்களை தேடி வந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட இருக்கும் போது சீசர்கள் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். இயேசுவே, நேரம் ஆகிவிட்டது, இவர்களை அனுப்பிவிடும். இவர்கள் இனி அவர்களுடைய இல்லங்களுக்கு போக வேண்டும். அவர்கள் தங்களுக்கு வேண்டிய ஆகார காரியங்களை ஒழுங்கு செய்ய வேண்டும் என்று ஒரு காரியம் அங்கே சொல்லப்படுகிறது. அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இல்லை இல்லை இல்லை, அவர்கள் இங்கே இருக்கட்டும், அவர்கள் போக வேண்டியதில்லை, அவர்களுக்கு நீங்கள் தான் ஆகாரம் கொடுக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், 5 அப்பம் 2 மீன்களை அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. இல்லை 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 என்கிறதான ஒரு சத்தம் அந்த வனாந்தரத்தில் இயேசுவின் காதுக்கு கடந்து சென்றன. 5 அப்பமும் 2 மீன்களையும் இயேசு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று கேட்கும் காட்சிதான் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தினது. சரி என்று 5 அப்பமும் 2 மீனும் இயேசுவின் கரங்களில் அன்று கொடுக்கப்பட்டன. யோசித்து பாருங்கள், யாருமே நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். இது எப்படியா நடக்கும், எப்படி நிகழும், இது எவ்வளமாக புறப்பட்டு வரும் என்பது யாருக்கும் தெரியாது. சில நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகள் இப்படித்தான். ஆண்டவர் இதை எப்படி செய்வார் என்பது நமக்கே தெரியாமல் இருக்கலாம், நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. மிகுந்த ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அன்றைக்கு அந்த வனாந்தரத்தில்
இயேசு அந்த அப்பங்களை ஆசீர்வதித்து பிட்டு சீசர்களுக்கு கொடுக்கும்படியாக சொன்னபோது 5 அப்பம் 5000 மாற்றப்பட்டன. 5 அப்பம் 2 மீனும் 5000 பேர் திருப்தியாக உட்கொண்டதாகவும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அது வந்து கொண்டே இருந்தது. ஒரு மாறுதலை சற்று கவனித்து பாருங்கள். 5 அப்பம்தான், அந்த அப்பம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. அது வந்து கொண்டே இருக்கிறது, அது வந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது சொல்லுங்கள், ஆண்டவரே, 5 அப்பத்தை ஆசீர்வதித்ததை போல எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிங்கப்பா, உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி அவருடைய சமூகத்தை கிட்டி சேர்ந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் தேவனுடைய மகத்துவமான செயல் வெளிப்படும் வெளிப்படும். நிறைவானதை கண்கள் கண்டது. எல்லாரும் திருப்தியாக ஆகாரங்களை உட்கொண்ட பின்பு 12 கூட நிறையை மீதம் எடுக்கப்பட்டதாக தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இப்பொழுது யோசித்து பாருங்கள், 5 அப்பம் சிறிய அளவில் இருந்தது, அத்தனை ஜனங்களுக்கும் அது பெருகிக் கொண்டே இருந்தது. பெருகி முடித்த பின்பு 12 கூடை நிறையை மீதம் எடுக்கும்படியாக தேவன் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார். சரி, இன்றைக்கு இப்படிப்பட்ட அதிசயத்தை செய்த தேவன் தான் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். நீங்கள் இயேசுவை பார்த்து சொல்ல வேண்டும், ராஜா, நீர் அகிலத்தையும் படைத்த தெய்வம், நீர் ஒருவர் தான் மெய்யான தேவன், உண்மைதான் நாங்கள் நம்பி இருக்கிற ஐயா. இந்த சிறிய தொழிலை ஆசீர்வதித்து தாங்கப்பா, இந்த கொஞ்ச வருமானத்தை ஆசீர்வதித்து தாங்கப்பா, இந்த சிறிய தொடக்கத்தை ஆசீர்வதித்து தாங்கப்பா என்று தேவனுடைய கைகளை நாம் கொடுப்போம் என்று சொன்னால், தேவன் ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால் பல மடங்கு பெருகிக் கொண்டே இருக்கத்தான் செய்யும். சீசர்கள் வியப்போடு பார்த்திருப்பார்கள். வந்திருந்த ஜனங்கள் அவர்களும் வியப்போடு கூட பார்த்திருப்பார்கள். இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் இனி வருகிற நாட்களை பற்றி உங்களுக்கு சொல்கிறார். நீங்கள் வியப்போடு ஆச்சரியத்தோடு ஒரு மாற்றத்தை பார்க்க போகிற காலங்கள் வந்துவிட்டது. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். என்னுடைய வாழ்விலே தேவன் இப்படிப்பட்ட மகிமையின் செயலை தொடங்க போகிறார் என்று சொல்லி அவரை ஆர்ப்பரித்து துதிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து 12 கூட நிறையை மீதம் எடுத்து கொண்டு போகப்பட்ட காட்சி. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இருக்கிற சூழ்நிலையை மறந்துவிட்டு அந்த சூழ்நிலையை மகிழ்வித்து ஆர்ப்பரிக்க பண்ணுவார் என்று ஏன் விசுவாசிக்க கூடாது? ஏன் தேவனின் மேல் நம்பிக்கையோடு கூட நம்முடைய புதிய தொடக்கத்திற்காக நம்மளை ஆயத்தப்படுத்த கூடாது? இன்றைக்கு ஆண்டவர் அதைத்தான் செய்ய போகிறார். 5 அப்பம், ஒரு மாறுதல் புறப்பட்டது. 2 மீன்கள், அதையே விட்டுட்டோம். அந்த 2 மீன் பட்ட பாடு எல்லாருடைய கைக்கும் புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, ஆரம்ப ஊழியர்களே, நம்முடைய அப்பா இயேசு செய்த அற்புதம், உங்க அப்பா நம்ம அப்பா செய்த அற்புதத்தை பாருங்கள். கொஞ்சமா எத்தனை பெரிய அதிசயங்களை செய்திருக்கிறார். 2 மீன்களும் அது பெருகிக் கொண்டே எல்லாருடைய கைகளுக்கு சென்றடைந்தது. ஒருவேளை சிறிய தொடக்கத்தையும் அதை நிறைவாக்கி தருகிறவர் இப்பொழுது உங்கள் அருகில் இருக்கிறார். அவருடைய கையில் கொடுக்கப்பட்ட 5 அப்பமும் 2 மீனும் பெருகினதை போல தேவன் உங்களுக்கு பெருக்கமான நாட்களை ஏற்படுத்தி உங்கள் இருதயம் மகிழும்படியாய் தேவன் கிரியை செய்ய போகிறார். இப்பொழுது உங்களுடைய வாழ்வில் தேவன் ஒரு மாற்றத்தை உண்டாக்க போகிறதற்காக நான் ஜெபிக்க போகிறேன். தேவனை நோக்கி நாம் எல்லாருமாக அவரை நோக்கி பார்க்கலாம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கண்மலையானவர். என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒரு மாற்றம் புறப்பட்டு வரட்டும், ஒரு மாற்றம் புறப்பட்டு வரட்டும். அது தேவனுடைய செயலினால் நடக்கட்டும். தேவனே, எத்தனையோ மாற்றங்களுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிற இவருடைய இருதயங்களிலே தேவன் ஆர்ப்பரிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உன் துக்க நாட்கள் முடிந்து போகிறது சகோதரியே,
உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகிறது சகோதரனே. தேவனாகிய கர்த்தர் மகிழ்வின் நாளையும் கம்பீரத்தின் நாளையும் தேவன் உங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் சமூகத்தை நோக்கி பார்த்த உங்களுடைய வாழ்வு துளிர்க்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய குடும்பத்திலையும் மாற்றம் வரட்டும் ஐயா. எந்தெந்த காரியத்திலே மாற்றத்திற்காக ஜெபிக்கிறார்களோ அது நடந்தேறட்டும், இப்பொழுதே நடந்தேறட்டும். கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் தொடுகிறதற்காக நன்றி. துயரத்தை இவர்களை விட்டு நீக்குகிறதற்காக நன்றி. மகிழ்வான காரியங்களை கொடுப்பதற்காக நன்றி. சந்தோஷத்தினால் நிரப்புகிறதற்காக நன்றி. நெருக்கத்தோடு வேதனையோடு காயப்பட்ட நிலைமையில் புலம்பி இருக்கிற இருதயத்தில் ஆண்டவரே சமாதானம், மகிழ்ச்சியும், ஆர்ப்பரிப்பும், நிறைவும் தேவன் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. உங்க கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இவருடைய கண்ணீர்கள் மாறி இவருடைய கண்ணீர்களிலே மாற்றம் வந்து ஆனந்த கண்ணீரை பார்க்க கர்த்தர் உதவி செய்யுங்க. குறைவுகள் மாற்றப்பட்டு நிறைவாரதை காண செய்து இருதயத்தை மகிழ்விக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மாறாவை மதுரமாய் மாற்றினவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சவுலை பவுலாய் மாற்றினவரே உமக்கு ஸ்தோத்திரம். அஞ்சப்பம் 2 மீனை மாறுதலாக நிறைவை ஏற்படுத்தினரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எங்கள் முகவரி பிரதர் கே செல்வம், இயேசுவின் வெற்றி ஊழியம், 1E கீழ் 280, போல்பேட்டை மேற்கின் தொடர்ச்சி, மீளவிட்டான் ரோடு, தூத்துக்குடி. அவர் கான்டாக்ட் பிரதர் கே செல்வம், விக்டரி ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி, 1E bar 280, போல்பேட்டை வெஸ்ட், மீளவிட்டான் ரோடு, தூத்துக்குடி.